பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் வைத்திருந்த ஒரு மிகப்பெரிய பரிசு, உலகிலே யாரும் கொடுக்க முடியாத பரிசு தான் பாலும் தேன் ஓடுகிற அந்த கானான். பிரியமானவர்களே, அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த பாவம் செய்து கொண்டிருந்த ஏராளமான பழங்குடியினரை துரத்தி அடித்து ஆண்டவர் இவர்களுக்கு அந்த அழகான தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணின அந்த அழகிய பூமியை அவர்களுக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அவர் இப்படி சொல்லுகிறார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி. எப்படி அதற்கு அடையாளமாக என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அதே அதிகாரம் 20-26 கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவன்களாக இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆகவே இந்த சுதந்திர தேசத்தை, இந்த மேன்மையான தேசத்தை பெற்றுக்கொள்வதற்கு நிச்சயமாக பாவத்தோடு கூட வாழ முடியாது. பரிசுத்தமான மனிதர்களாகத்தான் வாழ முடியும். ஆகவே தான் அங்கு இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் துரத்தி அடிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நீதியின் தேவனை தொழுது கொள்ளுகிற நாம் எப்பொழுதும் பரிசுத்த சிந்தையோடு கூட வாழ்வோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க அழைக்கப்படுகிறீர்கள். இன்றைக்கு தமிழக விசுவாசிகளாகிய பலருடைய நிலை கூட இப்படித்தான். இந்த இஸ்ரவேல் நிலைக்கு வெகு தொலைவில் இல்லை. அவர்கள் கிடைத்த வாய்ப்பை கிருபை என எண்ணாமல் ஐஸ்வர்யவானை போல தேவனை மறந்து லாபங்களை கணக்கு பார்த்து வாழும் நிலை உண்டாகியிருக்கிறது. இது வெகு நாள் நிலைக்காது. பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுக்கிறதை நாம் அள்ளி அடுக்கிவிட முடியாது. அவ்வளவு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு கொடுக்கிறவர். ஆகவே சுதந்திர தேசத்தை ஆண்டவர் நமக்கு சொந்தமாக தருகிறார் என்றால் அவருக்கு பிரியமுள்ளவர்களாக அவர் விரும்புகிறதை நிறைவேற்றுகிறவர்களாக செய்து வாழ்வோம். என்னை அப்படி தகுதிப்படுத்தும் என்று சொல்லி கேட்போம். ஆண்டவரே, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் உம்மை விட்டு நான் போக மாட்டேன், உம்மைத்தான் நம்புவேன். ஆண்டவரே, எத்தனை அவமானங்கள் வந்தாலும் உம்மைத்தான் நான் சார்ந்திருப்பேன். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும், நீர் எங்களுக்கு பலன் தாரும் என்று கர்த்தரை நோக்கி நாம் கேட்போமா? நம்மை காக்கின்றவர் அவர், நமக்கு வாக்கு பண்ணினதை பரிசு கொடுக்கிறவர் அவர். அவரை நோக்கி பாடி ஜெபிப்போம். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என் மேல் பறக்க நேசருக்கார் ஜீவித்திடுவேன். நேச கோடி என் மேல் பறக்க நேசருக்கார் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே.
நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. எங்கு நோக்கினும் காரிருள் இருக்கலாம் அப்பா, எங்கு திரும்பினாலும் வெற்றி பாதைகள் இல்லையே என்கிற எண்ணங்கள் தோன்றலாம். ஆனால் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த மிகப்பெரிய பரிசு, பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தை தருவேன் என்று சொன்னவர் அப்பா, உமக்காக வாழும், உமக்கென்று அர்ப்பணிப்போடு நிற்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதை நீர் பரிசாக கொடுப்பீராக அப்பா. அவர்கள் வாழ்வதற்கும் சுகமாய் தங்குவதற்கும் அவர்கள் விரும்பிய அழகிய இல்லங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் காணானை போல கொடுத்தருளும். நம்பி உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே, எத்தனையோ போராட்டங்கள் தடைகள் வந்தாலும் உம்மை விட்டு பின்வாங்காமல் காத்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் மனமிறங்கி அற்புதங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். இந்த ஆண்டிலே அவர்கள் விரும்பிய அந்த அழகிய கானான் வீட்டிலே அவர்கள் ஆண்டவரே குடியேற கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.